எத்தனை பேரா எடிட் பண்ணீங்க? அதை எத்தனை பேர் எடிட் பண்ணி எங்க பெரிய எடிட்டரா நீங்கெல்லாம்? என்ன பிடி விஜயனா இல்ல ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்கெல்லாம்? 15 வருஷமா எங்க படுத்திருந்தா? அந்த படம் முதல்ல ஆனந்த விடல வந்ததுல அப்பவே சொல்ல வேண்டியதானே. திருமுருகன் காந்திக்கு நான் என் தம்பி தங்கச்சிகள் இருக்கிறாங்க, அவங்களை கூப்பிட்டு பேச சொல்லுங்க. இவர் எதுக்கு அது போட்டோ வெட்டி ஒட்டி கொடுக்கணும்? அதுக்கு தேவை என்ன? எங்க இருந்து எடுத்தாரு அந்த படத்தை, எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்க. அவர் என்னை முதல்ல நேரில் பாத்துக்காரா பேசியிருக்கிறாரு. அவர் வெங்காயம் படம் எடுத்தாரு, அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவா பேசுறாரு. உங்களுடைய கருத்து தவறுன்னு சொல்லிட்டு பெரியார் இயக்கங்கள் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. காவல்துறை 500க்கும் மேற்பட்ட காவல்துறைகள் குவிக்கப்பட்டிருக்காங்க. இப்படியான ஒரு பதட்டம் தேவைதானா? இல்ல, என்னுடைய கருத்துல என்ன எதுக்கு? என் கருத்து தவறுனா பெரியார் கருத்து தான் தவறு. நான் புதுசா ஒரு கருத்து சொல்லல. அவர் சொன்னதை பேசுனதை எடுத்து பேசுறோம். அதுல என்ன தவறாயிருது? பெரியார் பேசின கருத்துக்களை நாங்க எடுத்து பேசுறோம். அதுல எது தவறுனா அது எனக்கு பெரியார் தான் பொறுப்பு இருக்கணும். நான் கேட்கறதுல இந்த கருத்து தப்பு, இந்த கருத்து தப்பு அப்படிதானே சொல்லணும். நீங்க தப்பு தப்பு தவறு தவறுனா எது தவறுன்னு சொல்லணும், எது தவறுன்னு சொல்லணும். வேற அது நீங்க ஆதாரங்க உங்களுக்கு எதுக்கு? நீங்க தான் வழக்கு போட்டிருக்கீங்கல்ல, கேட்பாங்கல்ல, அப்ப காட்டுவோம்ல. நான் தான் கேட்கிறேன், திருமுருகன் காந்திக்கு நான் என் தம்பி தங்கச்சிகள் இருக்கிறாங்க, அவங்களை கூப்பிட்டு பேச சொல்லுங்க. நீங்க உங்க திருமுருகன் காந்தி பேசாததா? பெரியாரை அதிகமாக விமர்சிச்சது திமுக தான் பேசியிருக்காரு. அதுக்கு என்ன பதில் இருக்கு சொல்லுங்க. அதெல்லாம் அது அவங்க பேசுவாங்க, தேவைக்கு ஏற்ப பேசுவாங்க. அவர் யாரு? முதல்ல அவர் யாரு? 15 வருஷம் எங்க போய் படுத்துக்கிட்டாரு? இவர் எதுக்கு அதை போட்டோ வெட்டி ஒட்டி கொடுக்கணும்? அதுக்கு தேவை என்ன? எங்க இருந்து எடுத்தாரு அந்த படத்தை, எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்க. அவர் என்னை முதல்ல நேரில் பாத்துக்காரா பேசியிருக்கிறாரு. எங்க வர சொல்லி கூட்டிட்டு வாங்க அவரை. அவர் எப்ப என்னோட பேசியிருக்காரு பாருங்க. வன்னியருக்கான 10.5 இடஒதுக்கீட்டை நான் ஆதரிச்சு பேசும்போது அவர் பேசுறாரு, அண்ணா வன்னிய மக்கள் கூட இருங்கன்னா அண்ணா விட்டுறாதீங்கன்னு பேசுவாரு. சரி தம்பி சரி தம்பி. அவர் வெங்காயம் படம் எடுத்தாரு, அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவா பேசுறாப்ல. நமக்கு அது ஒன்னும் இல்ல. இப்ப எத்தனை பேரா எடிட் பண்ணீங்க? அதை எத்தனை பேர் எடிட் பண்ணி எங்க பெரிய எடிட்டரா நீங்கெல்லாம்? என்ன பிடி விஜயனா இல்ல ஸ்ரீகர் பிரசாத்தா நீங்கெல்லாம்? என்னடா காமெடி பண்ணிட்டு அழகிறிய? 15 வருஷமா எங்க படுத்திருந்தா? அந்த படம் முதல்ல ஆனந்த விடல வந்ததுல அப்பவே சொல்ல வேண்டியதானே. பூரா குறுக்க வரேன் போனா எங்க அண்ணன் தம்பி மாமச்சின்னு சித்தப்பன் பெரியப்பனா இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. மெயின் பிராஞ்சே பேசாம இருக்குல்ல, ஹோல்சேல் டீலரே பேசாம இருக்காப்ல. நீங்க பெட்டி கடைக்காரங்க இவ்வளவு துள்ளி வரீங்க, பிராஞ்ச் ஆபீஸ் எவ்வளவு பேசுறீங்க? நீங்க மெயின் ஆள வர சொல்லுங்க, எங்க ஐயா வீரமணிய பேச சொல்லுங்க. நான் ஒவ்வொன்னா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்துல அல்லது பொதுக்கூட்டத்துல பேசுறேன். அதுக்கு நீங்க பதில் பேசினாலும் சரி, என்னோட இல்ல அண்ணன் சிவவீரபாண்டியன் எங்க அப்பா மணியரசனோட பேசின மாதிரி 2 மேசையை போடுங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதுல யாரு இருக்கிற மாதிரி தெரியலையே. இருக்கிற மாதிரி இருந்தா விவாதத்துக்கு வந்திருப்பாங்க. அவதூறை தவிர வேற ஏதாவது இருக்கா? அவதூறை தவிர இந்த குளத்தூர் மணிங்கிறவரு நான் மதிக்கிற ஒரு பெரியவர், பெரிய மனுஷன், அண்ணங்கிறத தவிர வேற மூத்தவருங்கிற தவிர வேற வார்த்தை சொல்ல. ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேரை வாங்குறதுக்கு சோவை ஐயா குருமூர்த்தி கூட்டிட்டு போய் காலில் விழுந்து அதுவும் சீப்பாதித்தனார் சிவந்தி ஆதித்தனார்ட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்கள. இதெல்லாம் ஒரு வாயை திறந்தா பொய்யை தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேசிருக்கீங்க? நாம் தமிழர் உங்க கட்சி என் தாத்தனோட இது, தமிழ் தந்தையுடையது, ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது. அந்த பெயரை நான் தமிழன் நான் தமிழர்னு பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும்? ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்க அடிப்படை அறிவோட பேசிருக்கல. அதையாவது இதை எத்தனை நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதையை விடுவீங்க? நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே, உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால, உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே சோகம் சுப்பிரமணியம் இந்த குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா? நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேரை உங்களுக்கு தெரியும், அதான் சான்று இருக்கா? சான்று சோக்கால் சான்று என்கிட்ட கேட்கிறீங்க, நீங்க சான்று வச்சிருக்கீங்களா? எங்க அம்மாவை நீங்க பாத்திருக்கீங்களா? எனக்கே பாத்திருக்கீங்களா? எங்க அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளிச்சதா? ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா. நீங்க தான் என்னைய போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேனா, நமக்கு நிறைய வேலை இருக்கு, பிணை வர்ற வரைக்கும் தலைமறைவா இருங்கன்னு சொன்னது நீங்க தான். அப்ப நான் திருநெல்வேலியில ஒரு தோட்டத்துல தலைமறைவா இருக்கும்போது இதே சட்டசபையில ஐயா ஆற்காடு வீராசாமி எதிர்கட்சி எல்லாம் கிளப்பும் போது ஐயா ஆற்காடு சீமானோ கோமானோ எவரா இருந்தாலும் தூக்கி உள்ள போடுவோம்னு தொலைக்காட்சியெல்லாம் வந்தவொடனே கைதுக்கு பயந்து என் மயன் தலைமறைவா இருக்காங்கிற செய்தி அசிங்கமா இருக்கு, சரணடைய சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்க தாய் பேசி தம்பியை சரணடைய சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்குதான் என் தாய் பேசியிருப்பா. இதுதான் சத்தியம், என் தாய் மேல என் தமிழ் மேல. பெரியாரால் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை
எங்களை படிக்க வச்சாரா? படிக்க வச்சவன் காமராஜ், குடிக்க வச்சது திராவிடம். பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானங்க திமுக. பெண்களுக்கு எத்தனை முன்னுரிமை கொடுத்துருக்கு, பெண் உரிமை கொடுத்துருக்கு. நீ இந்த சோக்கால்டு பெரியாரிஸ்ட், பெண்ணிய உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு வாய மூடிட்டு இருந்தது காரணம் என்ன? ஒருத்தர் வரலையே. நீங்க பெரியாரை காப்பாற்ற போராடுங்க, நாங்கள் முல்லை பேரியாற்று நதி உரிமையை காப்பாற்ற போராடுறோம். அந்த அணைக்கு கீழே இருக்க சிற்றணையை தூர்வார துப்பு இல்லை. இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்துட்டு பெரியாரை தூக்கிட்டு வந்துட்டு பெரியார் எதுக்குன்னு சொல்லுங்க. இதுக்காக பெரியார் தேவைப்படுறாரு. மதவாதத்துக்கு எதிராக, எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார்? கிறித்தவன் இஸ்லாமியர் நம் பகைவன் சொன்ன பிறகு RSS பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன்னு சொல்லலை. உனக்கு ஒரு நாடு வந்துருச்சு பாகிஸ்தான், அங்கதான் ஓடுன்றான், அங்கதான் போன்றான். ஆனா இவரு வார்த்தைக்கு வார்த்தை இந்த துலுக்கப்ப இந்த நாட்டுக்காரனா? ஓ நாடு அது, நீ வெளிநாட்டுக்காரன், உனக்குன்னு இங்க வேலை. பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போன்னு பேசியிருக்காரா இல்லையா? பேசியிருக்காரா இல்லையா? அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார்? எந்த மதத்துக்கு எதிரான? மதவாதத்துக்கு எதிராக. சரி, எந்த மதத்துக்கு எதிரான குறியீடு சொல்லுங்க, சொல்லுங்க. எந்த மதத்துக்கு எதிரானவர்? சரி, எங்க அப்பா பாஷா அவர்களுடைய மரணத்துக்கு நான் போகும்போது இதே அண்ணாமலை அவர்களும் இதே பாரதிய ஜனதா கட்சியும் இந்த RSS இயக்கங்களும் என்னை எதிர்த்து போராடி பேரணி போட்டு என்னை ஓட்டு பொறுக்கிறதுக்காக இந்த வேலையை செய்யறான்னு திட்டும்போது இந்த பெரியாரிய பெருமக்கள் எங்க போனாங்க? அவர் அந்த மரணத்துக்கு போறதுல என்னையா அவன் பிரச்சனைன்னு யாரு? ஏன் உங்க குரல் எல்லாம் தொண்டைக்குள்ள கொலக்கட்டு இருந்துச்சா? எங்க போனீங்க பேசாம? என்னை ரைடு விட்டு என் சின்னத்தை பறிச்சுட்டு போகும்போது ஒரு ஜனநாயகவாதி இவர்கள்லாம் எங்க போனாங்க? இவ்வளவு காலமா பாரதிய ஜனதாவை எதிர்த்து நான் பேசிட்டு இருக்கும்போது அப்பெல்லாம் நீங்க வரல. அவங்க ஆதரிக்கிறது அவங்க இது. சரி, அவங்க என்னை எதிர்க்கும்போது நீங்க ஆதரிச்சீங்களா? நான் போய் ஐயா நீங்க என்னை ஆதரிச்சு பேசுங்க அப்படி கேட்டேன்னா சொல்லுங்க. நேற்று கூட கல் இறக்கிற மாநாட்டில் தம்பி அண்ணாமலையும் பங்கேற்கிறதாரு. அவர் கல் இறக்கிறத ஆதரிக்கிறாரு, நானும் ஆதரிக்கிறேன். அது நடத்துறது விவசாய அமைப்பு, ஆதரவு இயக்கங்களை கூப்பிட்டுருக்காங்க. அப்படிதான் நீ ஒரு இயக்கமா வர 32 இயக்கத்தை கூட்டிட்டு வர, ஏன் வர? தடியை உண்டிட்டு தள்ளாட்டி வர. நாங்க ராணுவ அணிவகுப்போட நடந்து நிற்கிறோம். தள்ளாடி கொண்டு இருக்குது, தளர்ச்சி பெற்று இருக்குது திராவிடம், பேரெழுச்சி பெற்று இருக்குது தமிழ் தேசிய அரசியல். மோதிக்கிட்டு இருக்காத. நீ பெரியாரை சொல்லாம திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்ற இல்லாம தானே 3வது பெரிய கட்சியா நிற்கிறேன். இன்னைக்கு தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சியா? 2026க்கு அப்புறம் பார்ப்போம். இந்த திராவிடம் இருக்கு, தொடச்சு தூர வீசல பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்க பெரியாரை பேசுற இத்தனை கூட்டமா அப்படியே தேர்தல் பரப்புரைக்கு வரட்டும். சீமான் பெரியாரை ரொம்ப தப்பா பேசிட்டார், தயவு செய்து ஓட்டு போடாதே. கேட்டுருங்க, நீங்க பாக்குறேன், கேட்டுருங்க. கோயிலுக்கு போகாத, கடவுளை கற்பித்தவன் முட்டா பையன், கோயிலுக்கு போகாத, அது அறிவு கெட்டதனோ, சாமி கும்பிடாத, அதை கற்பித்தவன் காட்டுமிராண்டி, பரப்புறவன் அயோக்கிய பையன் பெரியார் பேசியிருக்காரு. ஒரு தடவை பேசுங்களேன். உப்பு புளி மிளகாயா, உன் வீட்டு உப்பு புளி மிளகாயா, அது திருடிட்டு போயிட்டானா திருட்டு பட்டம் கட்டுறதுக்கு உன் வீட்டு உன் மனைவி அவள் விரும்பி யாரோட போனா அதை குற்றம்னு சொல்லுவியா? அது உப்பு புளி மிளகாயா? உன் மனைவி உன்னை விட்டு வேற ஒருத்தனோட போனா அதை திருட்டு பட்டம் கட்டுவியா? இது இப்படி பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பேசுங்களேன். பெரியாரின் பெருமை மிக்க பெண்ணிய உரிமை கொஞ்சம் பேசுங்களேன்.